அத்தையும் அவரை நினைச்சே மனசு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அவன் திருந்தவே மாட்டானா அண்ணி? உங்களை நினைச்சதா இப்ப எனக்கு கஷ்டமாவே இருக்கு. ராகினி, அத்தை என்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, எப்படி எல்லாம் என்ன குத்தி காட்டினாங்க. இன்னைக்கு அவங்களே மாறிட்டாங்க. மருமகளா கூட இல்ல, என்ன மகளா பாத்துக்கிறாங்க. அவங்கள கம்பேர் பண்ணா உன் அண்ணெல்லாம் ஜுஜுபி. அவரும் சீக்கிரமா மாறிடுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை முழுசா இருக்கு. உண்மைதான், நம்பிக்கைதான் வாழ்க்கை. அதை மட்டும் நாம இழந்துடக்கூடாது. என்னடா இந்த சீன்ல இன்னும் யாரும் பஞ்ச் டயலாக் பேசலையே நினைச்சா நீ பேசிட்ட. ஏய், நல்ல தூக்கம் போல் இருக்கு. பிறந்த வீட்டுல கிடைக்கிற முக்கியமான சந்தோஷமே இந்த தூக்கம் மட்டும்தான். கல்யாணம் ஆகி போயிட்டா அங்க இப்படி நினைச்ச நேரத்துல எல்லாம் தூங்க முடியுமா? எப்ப வந்தீங்கக்கா? நான் வந்து பல மணி நேரம் ஆச்சு. நீதான் படுக்கையை விட்டு அசையவே இல்ல. ஆமா, நீ காலேஜுக்கு போல? இல்ல, டயர்டா இருக்குன்னு சொன்னா நான் தான் லீவ் போட சொன்னேன். ஓ, போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். துளசி அக்கா, நீங்களும் சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ, அதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்ல. நான் இவ்வளவு கூப்பிட்டு தான் வந்தேன். ஏய், வரியா இல்லையா? சான்ஸே இல்ல அண்ணி. என் புருஷனோட அனுமதி இல்லாம அணு கூட அசையாது. பா, தர்மா உன்னை நல்லா மந்திரிச்சு வச்சிருக்காருடி. தெளியறதுக்கு எப்படியோ 2-3 மாசம் ஆகும். அப்புறம் நான் உன் கதையை பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். சரிக்கா, டீ போட்டுட்டு வரேன், குடிச்சிட்டு போலாம். சரி, சீக்கிரம் போட்டு வா. ஆமா நீ 3 நாளுக்கு முன்னாடி பலகாரம் செஞ்சேன். இந்த வீட்ல யாருமே சாப்பிடல. நீங்க வந்துட்டீங்கல, நீங்க சாப்பிட்டு தான் போறீங்க. இல்ல, நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. வேணும்னே பண்ற. வெளிய உட்காரலாம். தமிழ்னி கிட்ட பேசுனியாண்ணா? அவகிட்ட என்னடா பேச சொல்ற? கூட படிக்கிற பொண்ணு இறந்து போனா வருத்தப்பட வேண்டியதான். அதுக்காக இப்படியா? யாழ்னி அக்காவும் ரொம்ப வருத்தப்படுறா. செல்வி அண்ணியும் கூட பேசி பார்த்துட்டாங்க. ஆனா தமிழ்னி யார் பேச்சையும் கேட்கற மாதிரி இல்ல. என்ன பண்றது? நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. இருக்கிற பிரச்சனை இல்லை இது வேற. ஏண்டா, நம்ம தான் படிக்கல, அறிவில்லை. சரி, நம்ம கூட பிறந்தவளாவது அறிவோட இருக்கட்டும் படிக்க வச்சா அவ அறிவுள்ளவளா இருப்பான்னு பார்த்தா நாம அவளுக்கு புத்தி சொல்ல வேண்டியதா இருக்கேன். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிரும்ண்ணா. என்ன, சரியா சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா. நாளைக்கு உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அதுதான் அக்கா பயப்படுறா. இன்னும் 2 நாள் பார்ப்போம். சரியாகலையா என்ன பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். வீட்டுக்கு தானே போற? ஆமாண்ணா. இந்தா வாங்கிக்கண்ணா. வாங்கிக்கடா. எதுக்குண்ணா? டேய் புர்ரா. எதுக்குண்ணா? இதுல 2000 ரூபாய் இருக்கு. ஹைதராபாத் வரைக்கும் லாரியில போயிட்டு வந்தேன். கதிர் கொடுத்தாப்புல. வீட்டுல கொடுத்து மல்லிகை ஜாமான் வாங்க சொல்லு. சரிண்ணா, அண்ணிட்ட கொடுத்துறேன். டேய் லூசு பயல, செல்வி கிட்ட கொடுத்து மல்லிகை ஜாமான் வாங்க சொல்ற. அண்ணா, நீ சம்பாதிச்சதண்ணா அண்ணிட்ட கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உன்னை நம்பித்தானே பிறந்த விட்ட பகிச்சுக்கிட்டு அண்ணி வந்திருக்காங்க. ராகினி வசதியா வாழ்ந்தவிட செல்வா. அவளுக்கு இந்த 2000 ரூபாய்லாம் பெரிய விஷயமே இல்லை. செல்வி அப்படியா? பாவம், அந்த புள்ள கஷ்டத்தை மட்டுமே பார்த்துருக்கா. அவ சந்தோஷப்படணும், அதான் ரொம்ப முக்கியம். நீ செல்வி கிட்டே கொடு. அண்ணி எதுவும் நினைக்க மாட்டா. இல்லைண்ணா, வேணாம். டேய், நான் ஒன்று சொன்னா சரியா இருக்கும்டா. போய் செல்வி கிட்டே கொடு. அண்ணா, நான் வேலை வெட்டி இல்லாம இருக்கேன். நான் எப்படின்னா போய் பணத்தை கொடுக்கறது? அதனால தான்டா. அதான் உன் கையில கொடுத்து செல்வியை சந்தோஷப்படுத்த சொல்றேன். அப்பதானே நம்ம குடும்பம் மேல அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். டேய், ராகினி நம்ம உறவுக்கார பொண்ணுடா, அத்தை பொண்ணு. நம்ம கிட்ட என்ன குறை இருந்தாலும் அவ புரிஞ்சுக்குவா, எதுவும் வச்சுக்க மாட்டா. ஆனா செல்வி அப்படி இல்லை. நம்மள மட்டுமே நம்பி நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. உன் மேலையும் நம்ம குடும்பத்து மேலையும் அவளுக்கு ஒரு பிடிப்பு வரணும். அதுக்காக மட்டும்தான் இது சொல்றேன். உங்க அண்ணி எதையுமே நினைக்க மாட்டாடா. என்ன மட்டும்தான் விரும்பி வந்தா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செல்வி கிட்டே கொடுத்துரு. சரிண்ணா. இதை பார், தமிழ் நீ நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படாத. அது சரி பண்ணிக்கலாம். செல்வியை நல்லா பார்த்துக்க. செல்விக்கு என்னன்னா குறைச்சல்? இந்த மாதிரி நாத்தனாரு ராகினி மாதிரி அண்ணி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்.
எனக்கு நீ அண்ணனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நன்றிண்ணா. டேய் கையிறக்கு. சரிண்ணா, நைட் வீட்டுக்கு சாப்பிட வந்துரு. அண்ணியை மீன் குழம்பு சமைக்க சொல்கிறேன். அண்ணி சூப்பராக சமைப்பாங்க. சரியா? வந்துரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அத்தை, ஏன் நீங்க துவைச்சிட்டு இருக்கீங்க? நான் துவைக்க மாட்டேனா? அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் வீட்ல சும்மா தானமா இருக்கேன். நான் பண்றேன் விடு. சரி, நீங்க துவைங்க, நான் அலசி போடுறேன். அத்தை, நான் ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? கோச்சிக்கிற மாதிரி நீ எதுவும் சொல்ல மாட்ட. சொல்லு அது என்னன்னு. உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். நீ செஞ்சா அது சரியா தான் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொல்லு அது என்னன்னு. அப்படி என்ன கண்டிப்பா திட்ட மாட்டீங்கல்ல? நான் ஏமா உன்னை திட்ட போறேன்? வீட்டுக்கு விளக்கேத்து வந்த மகாராணி நீ. உன்னை திட்டவும் கூடாது, திட்டவும் மாட்டேன். நான் எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா? எங்கம்மா? ராகினிய பார்த்துட்டு வரேன் அத்தை. அவளுக்கு என்னவா? அத்தை, என் மேல கோவமா அத்தை? சொந்த விட்டு போக கூடாதுன்ற நல்ல நேரத்துல நீ இருக்க. உன் மேல எனக்கு எப்படி கோவம் வரும்? ராகினிய தர்மா நல்லா பாத்துக்கிறாரு அத்தை. ராகினியும் சந்தோஷமா தான் இருக்கா. பிறந்த வீட்டு சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு போனவ புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். அண்ணி அண்ணின்னு யாழினியும் ராகினி மேல ரொம்ப பாசமா இருக்கா. நல்லாவும் பாத்துக்கிறாங்க. ராகினி நினைச்சது நடந்துருச்சு. அந்த திமிர அவளுக்கு இருக்கதானே செய்யும். அத்தை, ராகினியும் பொறுப்பா இருந்து அந்த குடும்பத்தை பாத்துக்கிறா அத்தை. என்ன இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக இல்லையா? ஆமா ஆமா, எங்கேயும் அவளை கடைக்குட்டி கடைக்குட்டி செல்லமா வளர்த்தோம். அது பிடிக்காம தானே அந்த வீட்டுக்கு போயிட்டா. ஆனா ஒரே ஒரு குறை அத்தை. என்ன? என் மகளுக்கு என்ன குறை? எனக்கு யார பத்தியும் கவலை இல்லடி, நீ சொல்லு. அவ ரொம்ப இழைச்சு போயிட்டா அத்தை. அவ கலர் கூட ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கு. கருத்து போயிட்டா. என்ன இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வாய்க்கு ருசியா சாப்பிட முடியாது. ஆனா சந்தோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லத்த. துளசி, நீ துவைச்சிடுறியா? சரி, நான் போய் மீன் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் கூட வரேன் உங்க துணைக்கு. இல்லம்மா, நானே போயிட்டு வந்துடுறேன். நீ துவைச்சுவே. ஏய், துளசி அக்கா அவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கல்ல, அத்தைய பாத்துட்டு வரலாம்ல. எங்க அம்மாவை பாக்கணுமா வேணாமான்னு உங்க அண்ணன் தான் முடிவு பண்ணணும். சரி, நான் வேணா அண்ணன் கிட்ட பேசவா? ஒன்னும் வேணாம், நானே பேசிக்கிறேன். மொத்தத்துல எங்க அம்மா மாறிட்டாங்கன்னு தெரிஞ்சதுல அதுவே எனக்கு போதும். அண்ணி, செல்வி எங்க? லாரியில தண்ணி வந்திருக்குன்னு புடிச்சிட்டு இருந்தாலே, வழியில பாக்கலையா? இல்ல. சாப்பிட்டியாடா? சாப்பிடுறியா? வேணாக்கா. அண்ணி, வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்காக அண்ணா கொடுத்து அமிச்சாரு. இதுல 2000 ரூபா இருக்கு. உங்க அண்ணனுக்கு விவசாயே கிடையாதா? இதையே என்கிட்ட கொடுக்க சொன்னாரு. என்ன நீ இதை உங்ககிட்ட கொடுக்காம வேற யார்ட்ட கொடுக்க முடியும்? இங்க பாரு, செல்வி கையில கொடுக்கணும். இல்லனா நீ வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரணும். அண்ணி,
இந்த வீட்டுக்கு நீங்க தான் மூத்த மருமக. குடும்ப பொறுப்பை நீங்க தானே எடுத்து நடத்தணும். பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். அதுக்காக இந்த சலுகைலாம் எனக்கு வேண்டாம். என்ன புரியலையா? உங்க எல்லாருக்கும் நான் மாமா பொண்ணு. ஆனா செல்வி வெளியில இருந்து வந்த பொண்ணு. அதுவும் இலங்கையில இருந்து வந்து ஒரே அண்ணனையும் தொலைச்சிட்டு தனி மரமா நின்னா. நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. இன்னைக்கு அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. மூத்த மருமகன்ற பேர்ல நீங்க சம்பாதிச்சத நான் வாங்கி பீரோ சாவியை எடுத்து இடுப்புல சொருகின கதையை ஆயிடக்கூடாது. என்னங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு என்ன செல்வா பாக்குற? அவ கையில குடு காச. குடு செல்வா. உன் புருஷன் சம்பாரிச்சதுதான். வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்கி போடு. என்ன யாழ்னி, நான் பண்ணது சரிதானே? இனிமே இந்த வீட்ல நீ தான் முடிவெடுக்கணும். நான் அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்பா. என்னம்மா அது? இன்னைக்கு மீன் வாங்கி சமைக்கிறோம். ஆமா நீ, நானே சொல்லணும்னு இருந்தேன். நீங்க மீன் குழம்பு நல்லா சமைப்பீங்கன்னு சொன்னாங்க. போதும் போதும், ஓவரா ஐஸ் வைக்காத. உன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உன் பொண்டாட்டி கிட்ட ஒரு 100 ரூபாய் வாங்கி கொடு. ஹே குடுடி. ஹே இவ்ளோலாம் வேண்டாம், 100 ரூபாய் போதும். ஹே யாழ்னி, வா நம்ம மார்க்கெட் போயிட்டு வரலாம். சரி போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. ஏங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வாங்கம்மா, மீன் என்னன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வஞ்சர மீன் எவ்ளோ? கிலோ 500 ரூபாய்மா. இது 200 ரூபாய்மா. 500 ரூபாய் 200 ரூபாவா? அம்மா, மீனை என்னன்னா பாரும்மா. கடல் பக்கத்திலே கடையை வச்சுட்டு இவ்ளோ வேலை சொல்றீங்க? மீனே வரதில்லம்மா இப்ப. இல்ல இல்ல, எவ்வளவுமா வேணும் இதெல்லாம் உனக்கு? ரஜினிகாந்த் மாதிரி பெரிய ஆளுங்க தான் சாப்பிட முடியும். நமக்கெல்லாம் செட் ஆகாது. வேண்டாண்ணா. ஏய் அம்மா கொஞ்சம் குறைச்சு போட்டுறேன் வாமா. எறா எவ்ளோமா? எறா 1 கிலோ 450 ரூபா ஆகுதுபா. 1 கிலோவா? ஐயோ, என்ன மார்க்கெட் வேலை சொல்றீங்க? வா. என்ன ஓசிலே தருவாங்க? யார் சொன்னா நான் சின்ன மீன் சாப்பிட மாட்டேன்னு? அதெல்லாம் சாப்பிடுவேன். ராகினி, மா, மத்தி மீன் எவ்ளோமா? கிலோ 80 ரூபாமா. கிலோ 80 ரூபாவா? 100 ரூபாய் தரேன், 1.5 கிலோ தாங்க. அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. நீ கேக்குற அதெல்லாம் ஆகும் ஆகும், பரவாயில்ல கொடுங்க. போடவா? போடுங்க போடுங்க இந்தா போடுங்க. அப்படியே கொசுறு கொஞ்சம் போடுங்க. சரி, இந்தா எத்து போய் நீயே எடை போட்டுக்கோ. மா, இன்னும் 2 போடுங்கம்மா. அப்படியே கட்டி கொடுக்குறீங்க. போடுங்கம்மா. போடுறமா. நல்ல மீன். என்ன வாய் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கியா? என்ன விஷயமா? கறி வாங்கினல்ல? ஆமா. இந்த புடிங்க. 400 ரூபாய் கொடுத்தாச்சு. சரி சரி. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லா தலையெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுங்க. கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டீங்க? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். வேற ஒரு ஆள் இருக்கறாங்க மீன் வெட்டறதுக்கு. ஏங்க, நாங்க காசு அதெல்லாம் இல்ல. மட்டும் மீன் நீங்க விக்கிறதா? வாங்குவீங்க, வேற ஒருத்தவங்க க்ளீன் பண்ணி மீன் தருவாங்களா? விக்கிறதா? நாங்க க்ளீன் பண்ணலாம் தர மாட்டோம். நீங்க மீன் வாங்கி காய்கறி கடையில போய் க்ளீன் பண்ண முடியும். காய்கறி கூட 100 ரூபாய்க்கு விக்கிறதுல பண்ணி. அதெல்லாம் முடியாது. அப்ப நான் 70 ரூபாய் தான் தருவேன், வாங்கிக்கோங்க. அதெல்லாம் முடியாது. போப்பா. ஏங்க, என்னங்க உங்களோட ஒரே தொல்லையா போச்சு? நீங்க தானே சொன்னீங்க. அதெல்லாம் முடியாது. நான் எடுத்துக்கிறேன். இந்தாங்க, போதும் புடிங்க. என்னமா உன்னோட வம்பா போச்சு? உங்களோட ஒரே தொல்லையா போச்சு. எனக்கு இதுவே கொடுக்க அதிகமா வேண்டிய பைசா கொடுங்க. முடியாது. போ போ. நீங்க தான் க்ளீன் பண்ணி கொடுக்கலல, கொடுங்க. ராகினி அம்மா, இந்தா மீதி துட்டு. கொடுங்க. மீன் விக்கிற இடத்துக்கு 4 பேர் வரதான் யாழ்னி செய்வாங்க. நீ அவங்கள எல்லாம் கண்டுக்கற? விடு. என்ன யாழ்னி, எப்படி இருக்க? கவர்லாம் பெருசா இருக்கு. என்ன வஞ்சரமா ஐரையா? அது இல்லத்த, அது வந்து நான் பங்கெல்லாம் கேட்ட மாட்டேன், பயப்படாத. அதுக்கு இல்லத்த. என்ன இந்த பக்கம் சொல்லிருந்தா மீன் வீட்டுக்கே வந்திருக்கோம்ல. வருந்தான், சும்மா ஒரு எட்டு கடலை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். கடலையா? ஆமா ஆமா, கடல் வத்தி போச்சா இல்ல அப்படியே இருக்கான்னு பார்க்க வந்தேன். கொஞ்சம் வத்தி தான் கிடக்கு. யாழ்னி, கடல் வத்தி போனதா சரித்திரமே கிடையாது. கடல் மீன் இருக்கே, அது கடலுக்குள்ளேயே மவுஸ் இருக்கு, வெளியில வந்தாலும் மவுஸ் இருக்கு. அதே மாதிரிதான் நானும். பிறந்த வீட்லயே மவுஸ் இருக்கு, புகுந்த வீட்லயே மவுஸ் இருக்கு. அதான் பெரிய மீனா வாங்கிட்டு போற மாதிரி தெரியுது. யாழ்னி, எல்லாருக்கானும் ஒரே மாதிரி இருக்காது. நீ எதுவும் சொல்லாத. நமக்கு வயித்து நோவா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. அத்தை, நாங்க கிளம்புறோம். என் கண்ணு ஏம்மா பட போகுது? கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? போ, குழம்பு வச்சு சாப்பிடு போ. வா. யார் வந்தா என்ன? நீ பாட்டுக்கு வர வேண்டியதானே? எதுக்கு அவங்கள பார்த்து திக்கிற? என்ன சந்திராம்மா, என்ன மீன் வாங்கினா அவ? 2 கிலோ மீன் வாங்கினா மத்தி. உன் பொண்ணாவா? மீனை வாங்கிக்கின்னு காசு 30 ரூபாய் குடுத்தாதான் ஆச்சுன்னு புடிங்கின்னு போறான் என் கையில இருந்தாவா. அப்படியே உன்னை பார்த்தா மாதிரியே இருக்குது சின்ன வயசுல. அப்படிதான் இருப்பா. நண்டு என்ன வேணா? நண்டு 150 ரூபாய்.
தமிழ்னி மளிகை சாமான் வாங்க போறோம், வீடை கொஞ்சம் பாத்துக்கிறியா? சரி வா. கௌதம் மியூசிக் கிளாஸ் முடிச்சிட்டு வருவான், அவனுக்கு டீ போட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் கொடுத்துருமா? சரி வரோம். வரோம். அக்கா அக்கா அக்கா. என்னடா? என்னக்கா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கனே, காதுல வேலையா உனக்கு? இல்லடா, ஏதோ நினைப்புல இருந்தேன், கவனிக்கல. நான் எதையும் பார்க்க முடியாது, ஆனா நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாத்தையும் பார்க்க முடியும், ஆனா எதையுமே கவனிக்க மாட்டேங்கிற. சரி, இப்ப என்ன, டீ வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வீட்ல யாருமே இல்லையா? ஆமா, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்க்கா. என்ன பேசணும்? நீயும் யாழினி அக்காவும் டாக்டர் கிட்ட போனீங்களா? உனக்கு யார் சொன்னா? போனீங்களா இல்லையா? ஆமா, போனோம். டாக்டர் நிவேதிதா பத்தின ஞாபகம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல? ஆமா சொன்னாங்க. டாக்டர் உன்னை காலேஜ் அனுப்ப வேண்டாம்னு சொன்னாங்களா? ஆமாண்டா. உன்னை பார்க்க நிவேதிதாவோட அம்மா அப்பா வந்திருந்தாங்க. என்னடா சொல்ற? எப்போ? நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. நிவேதிதாவோட திங்ஸை உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. என்கிட்ட இத யாருமே சொல்லவே இல்லையே. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுக்கா? அவங்க 2 பேரும் உன்னை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க. யாழினி அக்கா தான் டாக்டர் சொன்னதை அவங்க கிட்ட சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போனாங்கக்கா. அக்கா, நீ நிவேதிதாவோட நினைப்புலயே இருக்கிறதுனால எத்தனை பேருக்கு பிரச்சனை பாத்தியா? அக்கா, நீ பழையபடி மாறணும்க்கா. இல்லைன்னா உனக்கும் கஷ்டம், மத்தவங்களுக்கும் கஷ்டம். மாறுவேலக்கா, மாறிடுக்கா. யாழினி அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோக்கா. அக்கா எப்ப வருவா? சொல்லுக்கா. வரட்டும், பேசிக்கிறேன். அக்கா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன? வாக்கா. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி சொல்லு. வா சொல்றேன். என்ன? ஏய் ஏய், என்ன விஷயம்? எதுக்கு கூப்பிட்ட? வா சொல்றேன். என்னன்னு சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. வாக்கா. ஐயோ, என்னன்னு சொல்லு. ஏய், என்னன்னு சொல்லு. எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதக்கா. நான் எது கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியாது? கூப்பிட்டது நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? நீ தான் சொல்லணும், சொல்லு. அக்கா, நான் நேராவே விஷயத்துக்கு வரேன். நிவேதா அம்மா அப்பா என்னை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா நீ அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்க. யார் சொன்னா? எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு உன் தங்கச்சி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க மக முக்கியம். எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியம். ஏய், நான் உங்களை அவமானம் எல்லாம் படுத்தலடி. என்னதான் இருந்தாலும் நீ அவங்களை திருப்பி அனுப்பிச்சிருக்க கூடாது. என்ன பார்க்க வந்திருக்காங்க, அதை நீ என்கிட்ட சொல்லிருக்கணுமா வேண்டாமா? உன் விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு உரிமை எனக்கு இல்லையா? ஏன் விஷயம் வேற, நிவேதிதா விஷயம் வேற. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஏய், நீ டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? நீ நிவேதிதாவை மறக்கணும். அப்பதான் நீ உன்னோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பி வர முடியும். அந்த எண்ணத்துல தான் உன்னை பாக்குறதுக்கு நான் அவங்கள அனுமதிக்கல. நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாதுக்கா. நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க ஒன்னும் நம்மள மாதிரி சாதாரண ஆளு கிடையாது. எவ்வளவு பெரிய பணக்காரங்க தெரியுமா? ஆனா நீ அவங்களையே அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்க.